பஷீர் அகமது அதிராம்பட்டினத்திலும் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, எங்கள் ஊர் அதிராம்பட்டினத்தில் தினமும் நேரலையில் பயான் செய்யும் ஒரு இமாம், பேரான தேவையில்லை, ஒரு இமாம் அவர்களிடம் மார்க்க சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு குதர்க்கமாகவே தினமும் பதில் சொல்கிறார். அது என்ன கேள்வின்னு கேட்டால், ஒரு பெண் கணவனை அடிக்கடி நீ வேண்டாம் என்று சொல்கிறாள், இதனால் தலாக்கு முறி வந்து விடுமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுக்கிறார் போல இருக்கு. இப்போ மனைவி கணவனை பார்த்து நீ எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா, இந்த வேண்டாம்னு சொன்னதுனால அவர் ரத்தாயிருமா என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு, பெண் எத்தனை முறை சொன்னாலும் அது செல்லாது, அது முறிவு ஏற்படாது. ஆனால் ஆண் தன் மனைவியிடம் ஒரு முறை நீ எனக்கு வேண்டாம் என்றோ அல்லது வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னால் தலாக் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார். இது சரியா? இதுதான் கேள்வி. அப்போ இந்த தலாக்குடைய சட்டங்கள் என்னன்னு விளங்காமல் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காரு அவர், மார்க்கம்ங்கிற பேரில் தப்பான பத்துவா கொடுத்துருக்காரு. போன்னு சொன்னா தலாக் ஏற்பட்டுறாரு. விவாகரத்து என்று சொன்னாலேயே அது பல படித்தரங்களை கொண்டது. கோபத்தில் போன்னு சொன்னால் தலாக் ஆயிருமா? தலாக் என்று சொன்னால் அதுக்கு 2 சாட்சி இருக்க வேண்டும். இது ஷஹீதைன்னு 2 சாட்சிகளை வைத்துக்கொண்டு தலாக்குங்கிற சூறாவில் எல்லாம் என்ன செய்கிறான், 2வது வசனம்னு நினைக்கிறேன், அதில் கூட சாட்சி வேணும்னு சொல்கிறான். தலாக்குன்னு சொன்னால் விவாகரத்து செய்கிறேன் என்று 2 சாட்சிகளை வைத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து அந்த விவாகரத்து செஞ்ச உடனே என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால், அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வீட்டில் தான் இருக்கணும். தலாக்கு விவாகரத்தை செஞ்சாலும் என்ன செய்யணும், 3 மாதவிடாய் காலம் அந்த மனைவி விட்டு வெளியே போகக்கூடாது, இவனும் வெளியேற்றக்கூடாது. அதுக்கு என்ன சேர்ந்துறதுக்கான வாசலை திறக்கிறதுக்காக வேண்டி இறைவன் குரானில் இந்த ஒரு சட்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தலாக்குங்கிற சூறாவில் ஃபர்ஸ்ட் வசனம் இருக்கிற என்ன இருக்குது, ஒலா துஹ்ருஜு ஹுன்ன லா துஹ்ருஜு ஹுன்ன, அவங்கள வெளியேற்றி விடாதீர்கள், விவாகம் செஞ்ச உடனே மின் புயூத்துகின்ன, அவங்க வீட்டில் அவங்க விடுங்க, நல்லா மனைவிங்கிற அந்தஸ்து நீடிக்குது. இப்போ அவர்களின் வீடுகளில் இருந்து அவர்களை வெளியேற்றி விடாதீர்கள். ஒலா யஹ்ருஜுன, அவங்களும் வெளியேறக்கூடாது. விவாகரத்துன்னு செஞ்சுட்டா முதல் விஷயம் நம்ம என்ன செய்யணுன்ற, ஜமாத்தார்கள் விவாகரத்து செஞ்சாச்சுல 3 மாதம் அந்த வீட்டில் இரு, 3 மாதங்கள் நல்லதுன்றதை பாரு, 3 மாதங்களில் மாறி நீ சேர்ந்துக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு விவாகரத்தை அக்செப்ட் பண்ணி கொண்டு அவங்கள அதே வீட்டிலே என்ன செய்யணும், கணவன் வீட்டிலேயே இருக்க சொல்லணும்னு இருக்குது. அப்படி லேசாலாம் முடிச்சுட்டு போக முடியாது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால், விவாகரத்து செஞ்ச பிறகு மனைவிக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்கிறது. அவங்கள விவாகரத்து செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும், 33, 49 வசனத்தில் இருக்கிறது. 2வது அத்தியாயம் 236 இருக்கிறது. 2வது அத்தியாயம் 242 இந்த வசனங்கள்ல எல்லாம் விவாகரத்துக்கு பிறகு வாழ்வாதாரம் செய்து கொடுக்க வேண்டும். ஹக்கன் அல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு கட்டாய கடமை. அலல் மூசி கதிர்கு அலல் முக்திர் கதிர்கு, வசதி உள்ளவன் அதுக்கு தக்கவாறு, ஏழை அதுக்கு தக்கவாறு கொடுக்கணும்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்கிறா இருந்தால் ஜமாத்தை போய் சொல்லித்தான் செய்ய முடியும். போன்னு சொல்லி தலா கேட்டால் அடுத்து உள்ள பிரச்சனை என்ன, விவாகரத்துன்னு ஆக்கிட்டீங்கன்னா சும்மா சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. 2 நண்பர்களை பிரிஞ்சு போகிற விஷயமா இதெல்லாம்? 2 பேர் பின்னி பிணைந்து அவர்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள், அந்த பெண்ணுக்கு நிறைய இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமையுமா லேசில்? அப்படியான ஒரு நிலையில் நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ மார்க்க கடமை என்ன, விவாகரத்து செஞ்சேன்னு சொன்னாலும் விவாகரத்து ஏற்படாது. 2 சாட்சி இருக்கணும், முறைப்படி போய் சொல்லணும். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அங்கே முறையிடணும். அரசியல் என்றால் ஒரு ஊர்லையும் என்ன செய்யும், ஜமாத் அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் இருக்கிறது. அந்த ஜமாத் அமைப்புகளில் போய் இந்த மாதிரி நான் விவாகம் செய்கிறேன்னு கூப்பிட வச்சு பேசி எல்லாத்தையும் நல்லூரெல்லாம் சொல்லி காட்டி ஒன்றுக்கு தேராதுங்கிற பட்சத்தில் இந்த சட்டத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சரி விவாகரத்து பண்ணிட்டீங்கள, 3 மாதம் உங்கள் வீட்டிலாம் இருப்பாங்க, அது முடிச்சுட்டு நீ வா. அதுக்கப்புறம் விவாகரத்தை ஏற்றுக்கிறா இருந்தால் நீ கொடுக்க வேண்டிய இழப்பீடுலாம் இருக்குது. அழகான முறையில் எல்லாம் கொடுக்க சொல்கிறான். உன் சொத்து என்ன, எவ்வளோ வச்சுக்கிற, இந்த பெண்ணுடைய பாதிப்பு எவ்வளோ கொடுக்கலாம் என்பதெல்லாம் அவங்க அலசி ஆராய்ந்து ஒரு தீர்ப்பளித்து இவ்வளோ விஷயங்களுக்கு பிறகுதான் விவாகரத்தை வரும். வீட்டை விட்டு போ அப்படின்னு விவாகரத்தா, எப்படி விவாகரத்தாகும்? வீட்டை விட்டு போன்ற விவாகரத்துக்காண்டி அவன் சொல்கிறான். கோவத்தில் சொல்ல மாட்டானா? பொம்பளையும் கோவத்தில் சொல்கிற மாதிரி ஆம்பளையும் சொல்லுவான். சொன்னோன்னே விவாகரத்தை அப்படி பிரிக்கிற உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு? எல்லாம் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறான். விவாகரத்து செஞ்சுட்டா கூட சேர்ந்துக்கிற பாருங்கிறான். சண்டை அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் போய் பேச்சுவார்த்தை நடந்துங்கிறான். குரானில் ஹக்கமன் மின் அகலிஹி ஹக்கமன் மின் அகலியா, இவள் தரப்பில் ஒரு நடுவரையும் அவர் தரப்பில் நடுவரையும் போட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கிறான். அப்படியே தலாக்குன்ற அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி முடிவு எடுத்துடாதீங்க, அவசரப்பட்டு கொஞ்சம் பிரித்து வைங்க, தனியாக படுங்க, அவங்கள என்ன செய்யுங்க, அறிவுரை சொல்லுங்க. இதுக்கெல்லாம் மீறி வரலன்னு சொன்னா தான் நீங்கள் முதல் ஒரு தடவை தலாக்கு சொல்லணும் என்று இப்படி அதை சொல்வதற்கு அவ்வளோ கண்டிஷனை போட்டு எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா, எப்படியாவது இணைஞ்சு வாழ மாட்டாங்களாட்டு அல்ல ஆசைப்படுறான். இவர் வெட்டி விடுறதுக்கு ஆசைப்படுறாரு. அந்த பத்துவா கொடுக்க என்ன செய்கிறாரு, அதை முடிஞ்சு விட்டது, போயிட்டா போய்விட்டது,
வாண்டா வாய் விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிராம்பட்டினத்தில் உள்ள ஒத்தருமே மனைவியோட வாழ முடியாது. எல்லா பேரும் சொல்லியிருப்பாங்க இது போன்னு சொல்லி. அப்போ ஆறாம வாழ்றாங்களா? அப்போ இவருடைய தாய் கூட சொல்லியிருப்பாங்க, இவருடைய தாப்பனார் கூட அவர் மனைவி நினைச்சிருப்பாரு. அப்படி சொல்லியிருப்பாருன்னா அவர் தப்பா பிறந்துன்னு சொல்லுவார். அப்ப யார் இதை சொல்லலை? யாரு கணவன் மனைவி சண்டையில 90% பேர் படி ஓட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ஒரு சண்டையில் பேச மாட்டாங்களா? இதோட உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு பேர் விவாகரத்து தலாக். அதெல்லாம் அது பர்பஸை நினைச்சு அதுக்குள்ள முறைப்படி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பேசி முடிச்சு சாட்சிகள்லாம் வைத்து ஒரு தீர்மானமாக செய்யக்கூடிய ஒரு காரியமே தவிர போகிற போக்குள்ள உள்ள பேச்சுக்கெல்லாம் தலாக்குன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தனும் வாழ முடியாது. எல்லாரும் தலாக் ஏற்பட்டு போச்சப்ப. அப்படியா? இதெல்லாம் தப்பு தப்பான பத்துவம்.